இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எந்த தைரியத்துல இவங்கெல்லாம் கணவன் மனைவி போட்டியில கலந்துக்கிறாங்க? கணவன் மனைவிக்குள்ள புரிதல்னா சாதாரணமா நினைச்சுக்கிட்டாங்களா என்ன? சம்ம போங்க, ப்ராப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து மிரட்டுறீங்களே, என்னது இது ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி மேடம். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருந்தா தானே ஒரு கோஆர்டினேஷனோட நாங்க ஆட முடியும். அதுக்காக தான் நாங்க இதை எடுத்துட்டு வந்திருக்கோம். நாங்க வந்து சிலம்பம் ஆட போறோம் மேடம். என்ன சிலம்பமா? சிலம்பம் தான் மேடம். இது டாண்டியா ஸ்டிக், சிலம்பமே கிடையாது. இல்ல இதை வந்துங்க ஒட்டி வச்சுக்கணும். உமாவோட ஹைட்டுக்கு பத்தாதுங்கிறதுனால கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா. சோ சிலம்பம் டாண்டியா சேர்ந்த மாதிரி சிலம்பம் வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க. ஆரம்பிங்க. அவ்வளவு அடி அடிக்கிறாங்க, தடுக்கவே இல்லை நீங்க. அதாவது எனக்கு வன்முறையில நம்பிக்கையே இல்ல, அதுவும் மனைவி மேல சுத்தமா இல்ல. உட்காருங்க போய். அந்த பையன் எடுத்துட்டு போயிடுங்க. இன்னொரு ஸ்டைல் இருக்கு போதும் மேடம். போதும் போதும் போதும், நல்லா இருந்தது. சரி மேடம். அடுத்தது மலரன் பாண்டி ஆல்ரெடி டான்சிங்லயே ரெடியாவே இருக்காங்க, வாங்க. என்னப்பா ரெடியா? ரெடி மேடம். ரெடியா இருக்கீங்களா? என்ன பண்ண போறீங்க? டான்ஸ் ஆடலாமா? டான்ஸ் ஆடுறோம் மேடம். ஓகே, மியூசிக் போடலாமா? அப்போ ரெடி, மியூசிக் 3 2 and 1 and the music please. பச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம், அதுக்கு கால சுகவாசம், அழகி போது எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். Oh my god, சூப்பர் சூப்பர், நல்ல கைதட்டுங்கப்பா. உங்களுக்குள்ள இருக்க கோஆர்டினேஷன் என்ன டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவீங்களோ? அப்படியே ஆன் தி ஸ்பாட்டா? ஆமா. செம்ம கியூட்டா ஆடுனீங்க. இது யாராவது உங்களுக்கு சொல்லிருக்காங்களான்னு தெரியல. நம்ம ஜீ தமிழ்ல டான்ஸ் ஓடி டான்ஸ் ரீலோடட்னு ஒரு ஷோ இருக்கு. அதுல பிரிட்டோன் ஒருத்தர் ஆடுவாரு, அப்படி இருக்கீங்க பாக்குறதுக்கு. சூப்பரா ஆடுறீங்க, கைதட்டு ராஜா, கைதட்டுங்க ராஜா. தட்டுறேன் மேடம், தட்டுறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. God bless you guys. கொஞ்ச நேரத்துல இந்த ரவுண்டோட வெற்றியாளர் யாருன்னு சொல்லிட போறோம். இப்ப போய் உட்கார்ந்துருங்க. Thank you. அடுத்தபடியாக கூப்பிட போறது one of my favorite couples on the show அப்படின்னு நான் சொல்லுவேன். மார்க்கண்டேயன் சீதாமா, ப்ளீஸ் வாங்க. சார் டான்ஸா? நாங்க பாட்டு பாட போறோம். பாட்டு பாட போறீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரியா? உங்களுடைய ஃபேவரட் சாங்கா? ஆமாங்க. கேட்கலாமா? சரி. ஓகே, லெட்ஸ் கோ. கொடிய சேர்ந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய சேர்ந்ததா. ஐயோ, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா. சூப்பர்ல. ஓ மை காட், என்ன அழகான ஒரு பாட்டு சார். கடைசியில பாடினதா சார் ரொம்ப அழகா இருந்தது. காதலா, அன்பா, கருணையா, உரிமையா அப்படின்றது இந்த நிகழ்ச்சியோட அழகான கருத்தை ரொம்ப அழகா நீங்க அதுல அடக்கி வச்சீங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். இப்போ மீண்டும் நீங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நீங்க போய் உட்காந்துடலாம். தேங்க்யூ. பியூட்டிஃபுல்லாக பாடினாங்க. அதோட இந்த சுற்று முடியுது. இந்த சுற்றுடைய ஸ்கோர்ஸ் என்னவாக இருக்கும்? ஐ திங்க் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரவுண்ட்ல தி பெஸ்ட் டூ பெர்ஃபார்மன்சஸ்னா அது ஒரு பக்கம் மார்க்கண்டேயன் சாரும் சீதாமாவும் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு இந்த சுற்றிலும் 20 மதிப்பெண்கள். அண்ட் டெஃபினெட்லி மலர் அண்ட் பாண்டி, நீங்களும் சூப்பரா பண்ணீங்க. உங்க டான்ஸ் அட்டகாசமா இருந்தது, உங்களுக்கும் 20 மதிப்பெண்கள். வாழ்த்துக்கள். மத்தவங்க எல்லாரும் கோஆர்டினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுத்தமா இல்லாததுனால உங்ககிட்ட இருந்து இருக்கிற மதிப்பெண்களை நான் திரும்பி வாங்கிக்க போறேன். சும்மா சொன்னங்க, வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு மதிப்பெண்கள், அதுக்கு மேல உங்களுக்கு கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்த்த மாதிரி மனைவிகள் எல்லாம் கிச்சனுக்கு போனாங்க. அந்த மாதிரி கணவர்மார்கள்லாம் இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு வெளியே போவீங்க. இங்க ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு. அந்த ஸ்டோர் ரூம்ல ஒரு 10-15 சாரி போட்டு வச்சிருக்கோம். அதுல உங்க மனைவிக்கு நீங்க ஒரு சாரியை செலக்ட் பண்ண போறீங்க. செலக்ட் பண்ணிட்டு அங்கேயே விட்டுட்டு இங்க வந்துட்டு போறீங்க. உட்கார்ந்த உடனே உங்க மனைவி எங்க கூப்பிட போறோம். வந்து இங்க இருக்கிற சேலைகள்ல, அதாவது நீங்க செலக்ட் பண்ண சேலை மட்டும் இல்லாமல் எங்க சைடுல இருந்து ஒரு 4-5 சேலை குழப்பத்துக்கு போட்டுட்டு
உங்க வைஃப் கரெக்டாக நீங்க அவங்களுக்கு என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த டாஸ்க். சோ இப்போ கணவன்மார்கள் என்ன பண்ண போறோம்? தேங்க் யூ. வரேன். கணவன்லாம் இப்போ வந்துடலாமா? வாங்க, ராஜேஷ் சாரீஸ் கொண்டு வந்துருங்க. ஓகே, கணவர்கள்லாம் க்ளோஸ்அப்ல நோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, யாருமே அவங்க வைஃப் கிட்ட எந்த க்ளூ கொடுக்க கூடாது. ஓகேயா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, முதல்ல மேகலா. போ கரெக்டா போயிட்டு வரேன். இதான் மேடம். பிரைஸ் நமக்கு தான். இதான் கன்ஃபார்மா இதேதான். எப்படி இவ்வளவு கரெக்டா ஒரே தடவை கண்டுபிடிச்சிட்டீங்க? அது ரொம்ப சிம்பிள் மேடம். அவரு கை காசு போட்டு எடுத்து தராருன்னா எப்படியும் விலை குறைச்சலா சுமாரான புடவையை தான் எடுப்பாரு. அதே நினைப்புல தான் இங்கேயும் பண்ணிருப்பாருன்னு எனக்கு தெரியும். அதான் கரெக்டா எடுத்தேன். இதானே கரெக்ட் தானே மேடம்? இதான். ரொம்ப கரெக்டா சொல்லிருக்கீங்க. சேலை இதுதான், ஆனா இதுக்குள்ள இருக்க சூட்சுமம் இதுதான் எனக்கு தெரியாது. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க மேகலா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க கை தட்டுங்க. உட்காந்துக்கோங்க. தேங்க்ஸ் தேங்க்யூ. மேடம். சூப்பர். சூப்பரா கண்டுபிடிச்சேன்ல. அடுத்தது உமா. கண்டுபிடிக்க முடியலையா? நல்லா பாருங்க என்ன சாய்ஸாக இருக்குமோ அவருடைய ஃபேவரட் கலர். இல்லங்க முடியல. அவர் இது வரைக்கும் எனக்கு புடவை வாங்கி கொடுத்ததே இல்லை. இதே பேண்ட் ஷர்ட்னா நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பேன். ஏன்னா அவருக்கு நான் தான் வாங்கி கொடுப்பேன். வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். வேகமா சொல்லிட்டா. பிரமாதம். புருஷ முன்னாடினா இப்படிதான் இருக்கணும், பாத்துக்குங்க. இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்ல மேடம்? உட்காருங்க. இவ்வளவு நேரம் பெருமையா பேசிட்டு இருக்கோம் வேற நினைச்சிட்டு இருக்காரு. தேங்க்ஸ். நீங்க உட்கார்ந்துருங்க. அவர் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்லுங்க. மார்வெலஸ்.